தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஸ் அன் ஆக்டர். ஸ்கூல்ல எடுத்தாங்க. கண்டமனூர் ஸ்கூல்ல. காம்பவுண்ட் ஹால் எட்டி பார்க்குறது. அ ம தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, நல்ல நேரம் போயிட போதுன்னு சீனு ராமசாமி சார் கூப்பிட்டு விட்டாரு. ஸோ, அதனால வச்சு அந்த காம்பவுண்ட்ல வச்சு அப்படி எட்டி பார்த்து வந்துட்டேன். "அவ்வளோதான்டா சேது சினிமா காம்பவுண்ட் எட்டி பார்த்துட்டா" அப்படின்னாப்புல. அதுக்கு ரெடி ஆகும்போது கூப்பிட்டுருவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேன்னு தெரியும். அந்த சின்ன பையனுக்கு ஒரு பதட்டம் அதெல்லாம் இருந்துச்சா? கண்டிப்பா இருக்கும். எப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் ஃபில்மா நடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு 2, 3 படம் என்ன ஹீரோவா செலக்ட் பண்ணி, அப்புறம் என்ன வேற வேற காரணங்கள என் மூஞ்சி நல்லா இல்ல, இல்ல செட் ஆகல. அ இப்படின்னு சில பல காரணங்களால நான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன். ஸோ, அதனால எனக்கு என்னன்னா, அது அ மொத படம் சொன்னபோது எனக்கு தூக்கம் வரல நைட்லாம். அ அப்படி இல்லாம இருந்தது. இது வந்து போம்போது செலக்ட் ஆயிட்டு போம்போது தான் ட்ரெயின்ல எனக்கு அந்த படபடப்பு இருந்தே ஒழிய, அப்புறம் போனோனே சீனு சார் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. போனோனே என்ன என்ன வந்து புக்கெல்லாம் குடுத்து, ஸ்கிரிப்ட படின்னு சொன்னாரு. படிச்சு முடிச்சதுக்கப்புறம், அ நான் அந்த படத்த ஸ்கிரிப்ட பத்தி நான் பேசுறேன் அவர்கிட்ட. ஸோ, அதில அவருக்கு என் மேல நம்பிக்கை வந்து, ஓ! இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ, அதனால என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஒரு சகோதரன போல தான் நடத்துனாரு அவரு. ஸோ, அதான் ஏதோ வகையில நான் நான் ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல பாக்கியசாலியா இருந்திருக்கேன். சிஜே பாஸ்கர் சார் சீரியல்ல பண்ணும்போதும், அன்னைக்கெல்லாம் நடிக்கவே வராது. எல்லாரும் என்ன மாத்த சொன்னா கூட, அவர் தான் நம்புனாரு. அ "உன் கண்ணும் சிரிப்பும் நல்லா இருக்குடா. உணர்ந்து நடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளா வருவ" அப்படின்னு சொன்னாரு அவரு. ஸோ, எனக்கு வேலை தெரியாதபோது என்ன அவர் நம்புனது எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் பார்க்குறேன்.